தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வித்யாஸ்தானம் முடிவுரை. பிறகு போகவே முதலில் வேண்டும். முதற் பகுதி. உபவேதங்கள் மட்டும்தானா என்ன? கர்மாக்கள் அத்தனையும் தர்மசாஸ்திரம் சொன்ன அத்தனை விஷயங்கள், வேதத்தின் கர்ம காண்டத்திலேயே உள்ள அனுஷ்டானங்கள் எல்லாமும் கூட முடிவிலே அடிபட்டு போகிறவைதான். ஆனால் அந்த முடிவிற்கு போவதற்கே அடிமட்டத்தில் அவை வேண்டும். இத்தனை படிப்பதும் பார்ப்பதும் அறிவும் அனுபவிப்பதும் அனுஷ்டிப்பதும் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு வழியாகத்தான். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாஅர் எனின் என்று திருவள்ளுவரும் கேட்கிறார். அந்த கோல் லட்சியம் எந்நாளும் மறக்கக்கூடாது. அதை மறந்துவிட்டால் வித்யைகளை பயிலுவது மட்டுமின்றி வைதிக கர்மாக்களும் பூஜையும் க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம் செய்வதும் கூட பிரயோஜனம் இல்லை. எங்கேயும் நிறைந்த பரம்பொருளிடம் மனசார நாட்டமில்லாவிடில் இவை எதுவும் பிரயோஜனமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். கங்கை ஆடிலென் காவிரி ஆடிலென் கொங்கு தன் குமரித்துறை ஆடிலென் ஒங்கு மா கடலோத நீராடிலென் எங்கு மீசன் எனாதவர் கில்லையே. அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரியேதான் பகவத் பாதாளும் பஜகோவிந்தத்தில் குருதே கங்கா சாகர கமனம் என்று கங்கையில் ஆரம்பித்து விரத பரிபாலனம் அதவாதானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜன்மஷதேன என்கிறார். எங்குமாய் எல்லாமாய் இருக்கிற பரமாத்ம ஞானத்துக்கு ஆசைப்படாமல் கங்கா சங்கமத்தில் ஸ்நானம் செய்வதாலும் விரதங்களை அனுஷ்டிப்பதாலும் தானங்கள் பண்ணுவதாலும் 100 ஜென்மா எடுத்த பின்பும் முக்தி கிடைக்காது என்கிறார். அப்பரும் ஆச்சாரியாலும் சொன்ன இதே கங்கையை பற்றிய பிரஸ்தாபம் இவ்விஷயமாகவே மனுஸ்மிருதியிலும் வருகிறது. தீர்த்தங்களில் கங்கை மாதிரி க்ஷேத்திரங்களில் குருக்ஷேத்திரம். இந்த இரண்டையும் சேர்த்து மனு சொல்கிறார். யமோ வைவஸ்வதோ ராஜா யஸ்தவைஷ ஹ்ருதி ஸ்திதஹ தேன சேத விவாதஸ்தே மா கங்கா மா குரோன்கமஹா. யமனுக்கு வைவஸ்வதன் என்றும் பெயர், அவனுக்கே தர்மராஜா என்றும் பெயர் அல்லவா? அதனால் இங்கே யமோ வைவஸ்வதோ ராஜா என்பதற்கு தர்மம் என்று பொருள் கொள்ள வேண்டும். தர்மம் ஒருத்தனுடைய ஹிருதயத்தில் குடிகொண்டு விட்டாலே போதும், அவனுடைய பாபம் எல்லாம் போய்விடுகிறது. அவன் பாப நிவர்த்திக்காக கங்கைக்கும் குருக்ஷேத்திரத்துக்கும் ஓட வேண்டியதே இல்லை என்பது ஸ்லோகத்தின் கருத்து. பக்குவம் வந்துவிட்டால் சாஸ்திரம் வேண்டாம், க்ஷேத்திரம் வேண்டாம், தீர்த்தம் வேண்டாம். அந்த நிலையில் வேதமே வேதம் இல்லை, தேவர்களே தேவர்கள் இல்லை என்று உபனிஷத்தே சொல்கிறதே. குறிப்பு: பிருஹதாரண்யகம் 4.3.22. அதற்காக அப்பரும் ஆச்சாரியாலும் மனுவும் பக்தி கர்ம அனுஷ்டானங்களை ஆக்ஷேபித்தார்கள் என்று தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. இவற்றை செய்யும் போதே இவற்றை விட்டு விட்டு போகிற காலமும் வர வேண்டும், அல்லது சரியாக சொன்னால் இவை நம்மை விட்டு போகிற காலமும் வர வேண்டும். அப்படி வந்து நாம் பரமாத்ம சத்தியம் ஒன்றிலேயே கரைந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும் என்று அர்த்தம். கங்கா சாகரத்துக்கு ஏன் போக வேண்டும் என்று கேட்ட அதே ஆச்சாரியால் தான் ஒரு க்ஷேத்திரம் ஒரு தீர்த்தம் பாக்கி இல்லாமல் தேசம் நெடுக சஞ்சாரம் பண்ணியும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். வியாக்கரணத்தையும் அதையும் இதையும் படித்து என்ன பிரயோஜனம் என்று பஜகோவிந்தம், சிவானந்த லஹரி முதலியவற்றில் அவர் சொன்னாலும் அவர் தெரிந்து கொள்ளாத சாஸ்திரம் இல்லை. சர்வஜ பட்டமே பெற்றவர் அவர். ஆச்சாரியாளுக்கு எல்லா கலையும் தெரியுமா என்று பார்ப்பதற்காக ஒரு சக்கிலியன் பரீட்சை பண்ணினானாம். செருப்பு தைக்க வருமா என்று அவரை கேட்டானாம்.
உடனே அவர் ஊசியை மூக்கின் மேலே தேய்த்து கொண்டு விட்டு வெகு நேர்த்தியாக செருப்பு தைக்க ஆரம்பித்து விட்டாராம். மூக்கு தோல் மேல் ஊறும் ஒரு திரவம் ஊசியில் படுவதால் அது செருப்புக்குள் சுலபமாக துளைத்து கொண்டு போகும் என்பதால் சக்கிலியர் அப்படித்தான் தேய்த்து கொள்வார்களாம். அப்படியே பண்ணி அந்த தொழிலாளியிடம் சர்டிபிகேட் வாங்கினதில் ஜெகதாச்சாரியர்களும் பெருமைப்பட்டார்களாம். இதே மாதிரி இன்னொரு கதை உண்டு. மாட்டின் முதுகில் ஏதாவது பட்டால் அது சிலிர்த்து கொண்டு முதுகில் சுழி சுழியாக பரவுமே, அதே மாதிரி ஒரு பெரியவர் ராஜ சபையில் சுழித்து கொண்டு காட்டினாராம். ராஜா பீதாம்பரம் போர்த்தினானாம். அதே சமயத்தில் ஒரு கோனார் இந்த வித்தைக்கு சபாஷ் போட்டு தன்மேல் போட்டிருந்த கிழிந்த கம்பளியை எடுத்து அவர் மேல் போட்டானாம். அவர் ராஜாவின் பீதாம்பரத்தை விட மாட்டோடேயே ஜீவனம் செய்கிற இந்த கோனாரின் கிழிசல் கம்பளிதான் விசேஷமானது என்றாராம். இந்த 2 கதைகளிலிருந்து எல்லா வித்தைகளும் தொழில்களும் அவற்றை செய்கிற தொழிலாளிகளும் கலைஞர்களும் பெற்றிருந்த உயர்ந்த மதிப்பு தெரிகிறது. ஒரு நிலையில் எல்லாம் வேண்டும், அப்புறம் அவை போய்விட வேண்டும். யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில் கிரந்தம் அபியஸ்ய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரஹ பலாலமிவ தான்யார்த்தி சர்வசாஸ்திரம் பரித்யஜேத் என்று இருக்கிறது. பார்த்து பார்த்து ஒருத்தன் நெல்லை பயிர் பண்ணுகிறான். அந்த கதிர் புஷ்டியாக வளர எத்தனை உண்டோ அத்தனையும் பண்ணுகிறான். அப்புறம் அறுவடை காலத்தில் என்ன செய்கிறான்? போர் அடித்து தானிய மணிகளை மட்டும் பொறுக்கி கொண்டு அந்த கதிரை வெறும் வைக்கோல் என்று தள்ளிவிடுகிறான். இப்படித்தான் சர்வ சாஸ்திரங்களையும் படித்தும் அனுஷ்டித்தும் நெல் கதிரை போல் நன்றாக பேணிய பின் ஞானம் என்கிற பலனான தானியம் உண்டாகி முதிர்ந்த பிறகு அத்தனை சாஸ்திரங்களையும் வைக்கோலாக தள்ளிவிட வேண்டும் என்பது தாத்பரியம். தானிய மணியாகத்தான் இதை பயிரிடுகிறோம் என்று ஒரு விவசாயிக்கு அடியிலிருந்து நினைவிருப்பது போல் நம்முடைய முடிவான பலன் ஆத்ம ஞானம்தான் என்பதை மறக்காமல் சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் தெரிந்து கொண்டு சகல அனுஷ்டானங்களையும் செய்ய முயல வேண்டும். இதுதான் நாம் வளர்க்கிற கதிர். அதற்குத்தான் விதையாவது போட வேண்டும் என்றே இவ்வளவு சொல்கிறேன்.